வணக்கம். இது சந்திரன் சிஏபிஎஃப் அகாடமி. ஸோ இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வருகிற 5ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் சப் இன்ஸ்பெக்டருக்கான வேகன்சியை ஃபில்லப் பண்ணுவதற்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வருகிற 3/5/2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் யாரும் அப்ளை பண்ணாமல் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். குறிப்பாக சிஏபிஎஃப் வீரர்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆர்மி பர்சனை ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம், நேவி பர்சனை ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம், கப்பல் படையில் வேலை பார்த்துட்டு வந்து இதை நிவர்த்தி பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ நமக்கான முக்கியமான வீடியோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எந்த மாதிரியான கேள்விகள் வரும், ஸோ எப்படி நம்ம அதை கண்டினியூவாக மேனேஜ்மெண்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறத நம்முடைய இந்த வீடியோனுடைய முழு தொகுப்பு. ஸோ வாங்க, இன்றைக்கி எப்படிப்பட்ட கேள்விகளை வரும், அதை எப்படியே நம்ம சமாளிக்கலாம், எப்படி நம்ம அதுக்கான பயிற்சிகளை எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு மாடலாக ஒரு 10 கேள்வியை நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதே மாதிரி உங்களுக்கு மொபைலில் டெலகிராம் மூலமாக 4 ஆப்ஷன் கொடுத்து அதில் டிக் பண்ணுற மாதிரி இந்த நம்பர் டெலகிராம் நம்பரில் இணைச்சி உங்களுக்கு வந்து மொபைல் மூலமாக நீங்கள் நிறையா படிக்கலாம். தனியாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. புக்கு நோட்டு எதுவுமே எடுக்க தேவையில்லை. ஸோ அதுக்கான விளக்கங்களும் நம்ம இதில் கொடுத்துருவோம், எப்படி நம்ம கேள்விகளை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி. ஓகேவா? சரி, முதலாவது கேள்வியில் பாருங்கள். நமக்கு உருகுதல் அப்படிங்கிறது எதை சொல்கிறோம் அப்படின்னு வந்தால், எது உருகும், திரவமாக இருக்கிறது உருகும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் முதலுடைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, உருகுதல் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்கு. அடுத்து பாருங்கள், உறைதல் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன பொருளாக இருந்தால் அது உறையும் அப்படின்னா, திடப்பொருளாக இருந்தால் நிச்சயம் உறையும். ஸோ இதுக்கான ஃபஸ்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ன பொருள்னு சொல்லலாம், திடப்பொருள் அப்படிங்கிறது வந்து இதுக்கு சரியான விடையாக நாம் எதிர்கொள்ளலாம். ஓகே, ரெண்டாவது பாருங்கள், தவறாக உள்ள ஒன்றை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கணும். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா 10, 40, 80, 320, 550, 2516 வருது. ஸோ இதை எப்படி பார்க்கலான்னு பாருங்கள். 2 10 போடுங்க, 10 வந்துடுதா. அப்புறம் பாருங்கள், 5 40, 2 10 வருது. சரி, அடுத்து பாருங்கள், 5 40. அப்புறம் 40க்கு அடுத்து என்ன பண்ணும், 4 2 8, 40 2 80. சரியா? அதுக்கப்புறம் பாருங்கள், 80 4 எண்ணினாங்க 32, அப்போ 320. ஓகே, அதுக்கு அடுத்து பாருங்கள், 6 அப்புறம் 320 2ஆல் பிறகுனா என்ன வரணும், ஸோ 640 வரணும். ஆனால் இங்கே என்ன வருது, 580 வந்திருக்கு. சரி, அடுத்த ஃபார்மேட்டை பாருங்கள். அதே 640 போட்டு 4ஆல் பெருக்கணும். அதான் முதல்ல 2, அப்புறம் 4ஆல் பெருக்கணும், அப்புறம் 2ஆல் பெருக்கணும், அப்புறம் 4ஆல் பெருக்கணும், அப்புறம் 2ஆல் பெருக்கணும், அப்புறம் 4ஆல். ஸோ இது முதலுடைய அடிப்படை என்னது, 2ஆல் பெருக்கிறோம். அதுக்கு அடுத்த அடிப்படை பாருங்கள், 4ஆல் பெருக்கிறோம். அதுக்கு அடுத்த அடிப்படை 2ஆல் பெருக்கிறோம். அதுக்கு அடுத்த அடிப்படை 4ஆல் பெருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பெருக்கும்போது, அப்போ இதில் மூணாவது வரக்கூடிய விடைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 640 வரணும், ஆனால் 550 வந்துருக்கு. அப்போ இதுக்கு சரியான தவறான விடை உள்ள ஒன்றை கண்டறியன்னு கேட்டிருக்கு. அப்போ என்ன கொடுத்துருக்கலாம் நமக்கு, ஸோ 550ங்கிறது தவறான விடை. சரிதானா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், விடுபட்டதை நிறைவு செய்யன்னு இருக்குது. இப்போ இந்த மாதிரி இங்கிலீஷில் கேட்பாங்க, FGHI, இந்த அடுக்குமொழி ஆங்கிலத்தில் வரக்கூடிய எழுதுகள் இந்த மாதிரி வந்துட்டாலே என்ன செய்யுங்க, ABCDன்னு கண்டினியூவாக 26 எடுத்து எழுதுறீங்க. அதுக்கடுத்து என்ன அமைப்பில் இதை கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்து என்ன கேட்குறான்னு பாருங்கள். FGHIக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு காட்டுறாங்க. ஓகேவா? அப்போ FGHI JKLMN 4 எழுத்துக்கு அப்புறம் ஒரு எழுத்தை விடுபட்டுருக்கு. அதுக்கு அடுத்து கண்டினியூ கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், FGHI அடுத்து இடையில என்ன வரும், ஜே வருமா? ஓகே, KLMN, அப்போ ஒரு எழுத்து விட்டுருக்காங்க. அதே மாதிரி தான் இதே மாதிரி. அப்போ PCDE எப்போ வருமா, எப்போ வரும். அதுக்கு அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்கள், GHIJ வந்துருக்கு. அப்போ எதில் வந்துட்டு பாருங்கள், அப்போ PCDE F இடையில வரும், F. அதுக்கு அடுத்து கண்டினியூ என்ன வருது, GHIJ எதில் வந்துருக்கு, இதில் வந்துருக்கா. அப்போ B ஆப்ஷனில் வந்துருக்கு. ஸோ இது அப்போ சரியான விடை. ஓகே, பிங்கிறது நமக்கு சரியான ஆப்ஷன். சரி, அடுத்து பாருங்கள், டேபிள் என்பதை GHYO என்று எழுதினால்
ஜூஸ் என்பதை எவ்வாறு எழுதலாம் அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ இதுக்கான விடையை எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படின்னா, ஒரு கட்டம் போட்டுக்கிட வேண்டியதுதான். சரிதானா? இதை எப்படி சார் போடலாம்? இதே மாதிரி ஆங்கிலத்தில் நேராக எழுதிருங்க. மேலே ஒரு டேபிள் அப்படிங்கிறத எழுதிருங்க. டேபிள் அப்படிங்கிறத என்ன செய்யணும்? இதில் ஒரு கட்டம் போட்டுக்கணும். இதில் மாதிரி கட்டம் போட்டுக்கிட்டு முதல்ல உள்ள என்ன கட்டுக்கு டேபிள் அப்படிங்கிறத வரிசையை எழுதுங்க. அது கீழே அடுத்த எழுத்து எழுதுங்க. என்னெல்லாம் எழுதணும் அப்படின்னு பாருங்க. சரியா? ரோமன் லெட்டரில் போகும்போது லைன் பை லைன், அதாவது ஏபிசி. அப்போ ஏ ஃபஸ்ட்டுனா இசட் எங்கே இருக்குது? லாஸ்ட்டில் இருக்கும். அப்போ ஏ இசட்டு ஒன்றா சேரணும். அதே மாதிரி பி எடுத்தீங்கன்னா அங்கே லாஸ்ட்டில் என்ன இருக்கும்? ஒய் சேரணும். அதே மாதிரி எல்லுக்கு எடுத்தீங்கன்னா ஓ. அப்படி இந்த மாதிரி ஒன் பேஸ் ஒன்றா சேர்க்கணும். அப்படி சேர்க்கும்போது இதற்கான விடை என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பி வரும். ஸோ நிதானமாக போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதற்கான விடை என்னது? பி. ஓகேவா? அடுத்தோட நிறைவு செய்ய இது நிறைய தேர்வுகள் வந்துக்கிட்டே இருக்கும், கண்டினியூ வந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ இதில் நிறைவு சொல்லியிருக்கு, என்னெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே. இதற்கான தொடரை எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிபிசி. சார் இது வந்து தொடர், பட் ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதை நம்ம அழிச்சிக்கலாம். இது ஆக்சுவலி இதுதான் என்னன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேர்டு. ஸோ இந்த இடைப்பட்ட இடம் இருக்கு இல்லையா? பிபிசி அடுத்து என்ன வரும்? ஏ அடுத்து என்ன வரும்? பிக்கு அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ தொடர்ந்து நம்ம பார்க்க போயில பார்த்தீங்கன்னா ஏ டபிள்யூ டபுள் பி டபுள் சி டபுள்யூ டபுள் பி. ஸோ இதுதான் அதில் வரணும். அதுதான் இதில் காட்டிருக்கு. அப்போ என்னெல்லாம் வருதுன்னு பாருங்க. முதல்ல இங்கே ஏற்கனவே ஏ இருக்குது. அதுக்கடுத்து என்ன வரும்? சி வரணும். எங்கே இருக்குது அடுத்து? சி. எல்லாத்துலேயுமே சி இருக்குது. சரி, மூணாவது என்ன வரணும்? ஏ வரணும். அப்போ ஏ எங்கே இருக்குது? பிபி முடிஞ்சு வச்சு சிசி வரணும். அதுதான் முதல்ல சி வந்துருக்கா. அதுக்கடுத்து பிபி வரணும். லாஸ்ட்டில் சிசி வந்துருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஏசிஏபி. அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி அப்படிங்கிறது இதுக்கு சரியான ஆன்சர். சரியா? எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்புறம் பாருங்கள், டி என்பதை 4 எனவும் கவர் என்பதை 63 எனவும் குறிப்பிட்டால் பேசிஸ் என்பதை எவ்வாறு குறிப்பிடலாம்? எப்படி குறிப்பிடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான நிலைகள் எப்படி பார்ப்போம் அப்படின்னா, டிங்கிறது என்னது? இங்கிலீஷில் 4வது எழுத்தாக வருது. ஏபிசிடி அப்படித்தானே 4வது எழுத்தாக வரும். அப்போ ஏங்கிறது எத்தனாவது எழுத்து? 1வது எழுத்து. பிங்கிறது எத்தனாவது எழுத்து? 2வது எழுத்து. சிங்கிறது 3வது எழுத்து. அப்படி எழுதுனா அப்போ இதில் என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னா கூட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ சிஓபிஆர் பாருங்கள். சி 3, ஓ வருது 15ல் வரும், பி வருது 22வது எழுத்துல வரும், இ வருது 5வது எழுத்துல வரும், ஆறுங்கிறது 18வது எழுத்துல வரும். ஸோ அப்போ எல்லாமே சேர்ந்து நீங்கள் இதை கூட்டி பார்த்தீங்கன்னா மொத்தமாக எத்தனை வரும்? 63ன்னு வரும். ஓகேவா? சரி, அதே மாதிரி இப்போ டிக்கு கொடுத்துருக்காங்க யாருக்குல்ல. அப்போ டி என்பது 4 என கொண்டால் கவர் என்பது எத்தனை குறிக்கி 63ங்கிறது வந்திருக்கு. சரி, அப்போ பேசிஸ்ன்னு கேட்டிருக்காங்க. பேசிஸில் எத்தனை எழுத்து வரும்? அப்போ பிங்கிறது 2, ஏங்கிறது 1, எஸ்ங்கிறது எத்தனாவது எழுத்துல வரும்? 19ல் வரும். அப்புறம் பாருங்கள், ஐங்கிறதுல 9வது எழுத்துல வரும். அப்புறம் எஸ்ங்கிறது எத்தனை? 19வது எழுத்து. இப்போ எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வரும்? 50 வரும். 50 எங்கே இருக்குது? ஸோ 50ங்கிறது இந்த பியில் இருக்குது. அப்போ இதுக்கு சரியான விட என்னன்னு பார்த்தீங்கன்னா 50. ஓகேவா? அடுத்து தவறான ஒன்றை தெரிவு செய்யணும் வருது. இதில் எல்லாம் பாருங்கள், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ன்னு இருக்குது. இப்போ இதில் சில பேர் என்ன நினைப்போன்னா அந்த நாட்கள் எத்தனை வருதுன்னு பார்ப்போம், இல்லைன்னே இந்த சீனியாரிட்டி பிடி வருதான்னு பார்ப்போம். அப்படி பார்த்தா பாரு, டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி சீனியாரிட்டி வந்திருக்கு. இதில் குறிப்பிட வேண்டிய நாள் என்னென்னா டிசம்பர் 31, பிப்ரவரி 28, மார்ச் 31, ஜனவரி 31. அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தவறான ஒன்று என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி தான் இருக்குது. பிப்ரவரியில் மொத்தம் எத்தனைன்னா 28 நாட்கள் தான் இருக்கும். அதை போய் கணக்கு பேஸ் பண்ணி இதை போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம்
உன்னிப்பாக நம்ம கவனிச்சோம் அப்படின்னு சொன்னால் லேசாக போட்டுடலாம். அடுத்து ஒரு எண்ணெய் காணுங்கன்னு போட்டிருக்கு. அப்புறம் 48/4 அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ எதை கொண்டு பெருக்குனா அந்த 4 வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். 12 4 எத்தனை வரும்? 48 அப்படி தானே? ஓகே. அதே மாதிரி 96க்கு எதை கொண்டு பெருக்குனா நமக்கு வரும்? அதை டவுலாக ஆக்கி பாருங்கள். 12 8 96 எதால் பெருக்கிறோம்? 8ஆல் பெருக்கிறோம். அப்போ இதுக்கு நம்பர் என்ன வரணும்? 8ன்னு வரணும். 8 எங்கே இருக்குது? இப்போ இந்த பேசிகள் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலி ஏல இருக்குது. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? 8. ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்கள். பேசின் என்பதை சேவ் பண்ணி என்று குறிப்பிட்டால் ப்ராப்ளம் என்பதை எவ்வாறு எழுதலாம் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுக்கும் ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா நம்ம படிக்கணும். சரியா? அப்போ இதுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். லேசாக இதை 3 பிரிச்சுக்கோங்க. முதல்ல FAS அப்படிங்கிறத குறிச்சிக்கோங்க. லாஸ்ட்டில் என்ன வந்துருக்குன்னு குறிச்சிக்கோங்க. மொத்தமாக சேர்த்து தனித்தனியாக எழுதி பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆப்ஷன் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, மொத்தத்தில் இதற்கான விடை எது வருது? ORPன்னு வந்திருக்கு. ப்ராப்ளம் PROன்னு எடுத்து வந்திருக்கு. அப்போ இதுக்கு சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? ORP. இதுக்கு சரியான விடை வந்து எதில் வருதுன்னா அப்படிங்கிற ஆப்ஷனில் வரும். ஓகேவா? இது தனியாக போட்டு பார்க்கணும். இந்த மாதிரி வந்துட்டாலே நீங்கள் இங்கிலீஷில் எழுதிடுங்க. முதல்ல 26 எழுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் தனித்தனியாக பிரித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்து பாருங்கள். கணக்கு என்பது எண்களை குறித்தால் வரலாறு என்பது எதனை குறிக்கும் அப்படின்னு இருக்கு. இப்போ ஆக்சுவலி இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரலாறுங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, கணக்கு எண்களுக்கு தொடர்பானதாக குறிக்கும். அப்படி தானே? கணக்கு அப்படிங்கிறது வந்து எண்களை தொடர்ந்து குறிக்கக்கூடியவைகளாக இருக்கும். இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தா கணக்கு என்பது எண்களை குறிக்கும். அப்போ வரலாறு என்பது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முதல் ஆப்ஷன் நம்ம எழுதலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய நிகழ்வுகளை நம்ம என்ன சொல்லுவோம்? முந்தைய நிகழ்வுகள். முந்தைய நிகழ்வுன்னு சொல்லுவோம். மற்ற இன்னும் வேறு எதுவும் கொடுக்கலாம். ஆப்ஷன் அடுத்த ஆப்ஷனில் என்ன கொடுத்துருப்பாங்க? அரசர்னு சொல்லலாம். அரசர். அதுக்கு அடுத்து என்ன சொல்லலாம்? போர் முறைகள். இப்போ போர் வருது ஒரு நாட்டில், அதை என்ன சொல்லுவாங்க? வரலாறு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். நம்ம உன்னிப்பாக கவனிச்சோம்னா அடுத்து என்ன வருதுன்னா தத்துவம். அடுத்து என்ன சொல்றீங்கன்னா தத்துவம். இப்போ கணக்கு என்பது எண்களை குறித்தால், இப்போ வரலாறு என்பது எதை குறிக்க அப்படின்னு இப்போ பாருங்க, 3மே குழப்பமா இருக்கும். முந்தைய நிகழ்வுகள் அரசர் எதை சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம குழப்பம். வரலாறு என்பது எதை குறிக்க அப்படின்னா, அரசருங்கிறது வரலாறு கிடையாது. போருங்கிறது வரலாறு கிடையாது. எழுதப்பட்டா தான் வரலாறு, குறிச்சா தான் அரசர். தத்துவத்தை சொல்லக்கூடிய யாரு? அரசர் தான் சொல்ல முடியும். அப்போ அந்த நிகழ்வுகளை குறித்து தான் நம்ம என்ன செய்யறோம்? வரலாறுங்கிறத குறிக்கும். அப்போ இதனுடைய ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இருக்கிற ஆப்ஷன் A. ஓகேவா? ஸோ இதே மாதிரி நம்ம உங்களுடைய டெலகிராமில் நம்ம நம்பரில் இணைச்சி விடுவோம். அந்த இணைப்பில் உங்களுக்கு தேவையான ஆப்ஷன் இதே மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கும். அதை நீங்கள் டிக் பண்ணும்போது உங்களுக்கு தப்போ ரைட்டோங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு ஆப்ஷனாக இதை நம்ம கொடுப்போம். ஸோ இதை இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தால் தொடர்ந்து நம்ம எஸ்ஐ தேர்வுக்கு அழகாக நம்ம பாஸ் பண்ணலாம். குறிப்பாக நம்முடைய வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வீடியோ நம்ம கண்டிப்பாக நம்ம வெளியிடுவோம். ஸோ அப்ளை பண்ணக்கூடியவங்க, அப்ளை பண்ணியிருக்கவங்க நம்முடைய கொடுக்கப்பட்ட கான்டாக்ட் நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இணைந்து கொண்டால் நீங்களும் உங்களுக்கும் எஸ்ஐ தேர்வு எளிமையாக பாஸ் பண்ணதுக்கான வாய்ப்பை உருவாக்கி இந்த சந்திரன் சிஏபி அகாடமியை உருவாக்கி கொடுப்போம். மிக்க நன்றி. தேங்க்யூ.